தானே தெரில முத எதா பேசு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்தார். இதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள எப்போ பார்ப்பீங்கன்னே தெரில. அதனால தான் சரி இன்றைக்கி பிளானே இல்லாமல் ஒரு பிளானை போட்டு அவரை முக்கியமாக இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இந்த வீடியோ பேர் ரெஃபி விலாக். ரெஃபி ஒரு ஹாய் சொல்லு. ஹலோ கைஸ். ஏன் இவ்வளோ நாள் காணோம் வீடியோவில்? வீடியோ கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதுவே கொஞ்சம் பிஸி ஆகிட்டான். ஆமாம். நல்லா இருக்கீங்களா? நம்புவேன் கண்டிப்பாக. சரி, இன்றைக்கி எங்கே போகிறோம்? இன்னைக்கு வந்து இந்த பாரிஸ் சைடு சவுகால்பேட். அது யார் பிளான்? பரத் பிளான். பரத்தோட பிளான். பரத் வந்துட்டு இருக்கான். பரத்துக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. பரத்தோட இன்ட்ரோ எப்படி சொல்றது? பரத்துக்கு இன்ட்ரோ. அவனுக்கு இன்ட்ரோ பார்த்து அது அவ்வளோ பெரிய ஆள். பரத்னு ஒருத்தன் வரான். அப்புறம் டேனி, அவன் எப்படின்னா செம ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு. அதானே ரெஃபி பாய்? ஆமாம், டேனி வந்து பார்த்தாலே கண்டிப்பாக மனோபாலாவோட ஞாபகம். எப்படின்னா 5 வருஷமாக ஒரே சைஸில் இருக்காங்க. அது வந்துட்டு நான் அந்த சீக்ரெட் உங்களுக்கு அவன் வாயாலே சொல்ல வைக்கிறேன். அப்புறம் லாவன், அது ஒரு பாவம் ஜீவன் தான். ஸோ இந்த 3 ஜீவன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சொல்கிறோம். ஆனால் முக்கியமாக வீடியோ ஃபுல்லாகவே எங்கே போனாலும் ரெஃபி தான் ஃபோக்கஸ். ஏன்னா இது ரெஃபி விலாக், ரெஃபி ஃபேன்ஸுக்காக மட்டுமே டெடிகேட் பண்ணது. டேய் இப்போ வாங்கண்ணா. வாடா பாத்து பசிக்குது, வாடா. யாரு வரல? அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா? ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு. ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு இன்னும் வரலையாடா? அந்த பதக்கத்தை வாத்தால அந்த மனோபாவை கூப்பிட்டு சுத்துவால, அந்த மாதிரி தூக்கிட்டு வாடா அவனை. என்ன பண்ணிட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள? ஐயோ, அவன் கிளம்பி இருந்தா உள்ளாரோ. இவ்வளவு நேரம் கிளம்புவான். எதோட இருக்குது? குட் ட்ரை, பெட்டர் டோன்ட் ட்ரை. இன்னைக்கு ஒன்று இதே பண்ணல. ஓ அவன் கொடுக்குற போஸ் பின்னாடி தான் அதிகமாக தெரியுது. சரி டேனி, ஃபிட்னஸ் சீக்ரெட் சொல்றா டேனி. இந்த இதுதான் நம்ம ஃபிட்னஸ் ஃப்ரீக். என்னடா சீக்ரெட்? அடி பேர் வச்சிருக்கோம். சாப்பிட்டு காலர் பட்டன் உடனே சாப்பிட்ட உடனே பாத்ரூம் அப்படியே ரிவீல் பண்ணா கைஸ். ஓகே, ஜிம்மிற்கு போகாமல் எடையை குறைக்க வேண்டுமா? எப்படி இருக்கிறது இந்த கைகள்? மெல்லிய கவர்ச்சியான உடல் அமைப்பு, இவை அனைத்தையும் வீட்டில் இருந்தபடியே பெற வேண்டுமா? உங்களுக்கு சாப்பிட்ட உடனே பாத்ரூம் போயிடணும். அது எவ்வளவு டைமுக்குள்ள போன? ஏதாவது அதுவே வரும். சாப்பிட்ட உடனே அவன் டைரக்டா போயிடும். அப்ப டிராவலிங் டைம் எல்லாம் எப்படிடா? டிராவலிங் டைம் சீட் இருக்கு, அவன் தீக்கணும். அடாமா. பரத் இப்ப எங்க போறோம்? ரிச்சியா இல்ல சோகர்பேட்டா? எங்க அண்ணா என்ன இருக்காங்க? போன்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நிறைய போன் பேட்டரி சீப்பா கிடைக்குமா என்ன? ஆமா, பயங்கர உடனே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. காஸ்ட்லாம் கம்மியா இருக்கு. அப்படிதான் நினைப்போம், ஆனா அவனுங்க ஒரு ரேட் வச்சிருப்பாங்க. அது கிட்ட தான் அது சோகர்பேட்டு. சவுகால்பேட்டு சாப்பிடுறதுக்கு ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்புறம் கெமிக்கல் ஸ்லாப் ஐட்டம்ஸ். அது பாரிஸ் இல்ல. துப்பது கிரவுட் ஆச்சு அவன். மேக்கப் கிட் எடுத்துட்டு வரேன். போன பார்த்துக்கிட்டே ஓட்டுறான்டா. ஹாய் கைஸ், இது போகிற வழியில் பார்த்தேன். இது எந்த இடம்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஃபுல்லாக இந்த வண்டியோட பார்ட்ஸ்லேருந்து வண்டி ரிப்பேர் பண்ணுற பிளேஸ் மாதிரி ஃபுல்லாகவே வண்டி ரிலேட்டட் விஷயங்கள் மட்டும்தான் நான் இங்கே பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த பிளேஸோட இடம் பிளேஸோட நேம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி நானும் தெரிஞ்சுப்பேன். எங்கடா இருக்கானுங்க? ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்திருக்குது ரிச்சி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட். எத்தனை பேருக்கு இந்த இடம் தெரியும்னு தெரில, ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் தான்.
இவங்க ஃபுல்லாகவே இந்த கம்யூனிட்டி வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ்லேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. கீழே எலக்ட்ரானிக்ஸ், மேலே எலக்ட்ரானிக்ஸ், எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கு நடுவில் ஒரு ஜூஸ் கடை பார்த்தோம். உடனே ஜூஸ் குடிக்க பிளானை போட்டோம். இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் கடை இருக்கிறதுனால எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஜூஸ் கடையில் அவர் சொன்னார், இங்கே ஒரு கடை இருக்குது, இந்த கடையில் போங்க அப்படின்னு. அவருக்கு என்ன கமிஷன் கிடைக்குன்னு தெரில. ஆனால் அவர் சொன்ன மாதிரி நாங்களும் உள்ளே ஏறி ஒரு கடையில் போயிட்டோம். இப்போ நான் பண்ணுற மாதிரி யாருக்கெல்லாம் இந்த டெம்பர் கிளாஸ் உடைக்க பிடிக்குன்னு சொல்லுங்கள். தெரியல, அதான் வந்தேன். நானே வந்து பேக் கேஸ்க்காக வந்தேன். ஆனால் எதுக்கு நிற்கிறோன்னு தெரியல. பேக் கேஸ் ஒருத்தவங்க 50 ரூபா கேட்குறோம், எப்படி கிடைக்கும்? அங்கே 100 ரூபாய்க்கு கேட்பானுங்க, இங்கே 50 ரூபாய் கேட்கும். ஆக்டிங் பண்ணது போதும், மச்ச ஆக்ட் பண்ண சீரியஸாடா. ஒருத்தர் எங்க இருக்கு இப்படி போய் இருக்கும்போது இப்படி பார்த்தீங்களா காய்ஸ், இதுக்காச்சும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். எங்கள் பசங்க எல்லாருமே சர்க்கஸ் வித் எல்லாம் தெரிஞ்சவங்க. ஒரு பெரிய புல்லட்டை நார்மல் ரோட்டில் எடுக்கிறதே கஷ்டம். இவனுங்க எப்படி இந்த ரோட்டில் அவன் எடுக்கிறான்னு பார்த்தீங்களா, அதுதான் அவனோட ஸ்கில்லு. ஸோ கைஸ், அப்படியே ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம நேராக எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சவுகார்பேட். இங்கே என்னடா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ கிடைக்கும் கைஸ். அது நீங்களே பாருங்களேன். இந்த ஃபுட்டோட பேர் ஆக்சுவலாக காக்கடான்னு சொல்லுவாங்க. இதுதான் காக்கடா. நான் வேணால் பிக்கு தனியாக காட்டுறேன். இதுதான். இதுக்கு அப்புறம் ஒரு ஃபுட்டை சாப்பிட்டோம். அது வந்து என்னத்த ஃபுட், அது ஒரு முறுக்குக்குள்ளே ஒரு முறுக்கு, இன்னொரு முறுக்கு, நடுவில் ஸ்டஃப்பு. இது என்ன ஃபுட்டுன்னு தெரில. நீங்களே போனீங்களா கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. முறுக்கு சாண்ட்விச்னு கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு முறுக்கு இருக்கும், அதை எப்படி சாப்பிடணுமா? எனக்கு இந்த முறுக்கு இன்னொரு முறுக்கு இருக்கும். அதை கண்டுபிடிச்சி பாடு. நம்ம கிட்ட தப்பு. யாரா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? ஓகே. ஸோ தான் கைஸ், இந்த சவுகார்பேட்டு ஏன்டா போனீங்க, ஸ்நாக்ஸ் தானே, அது எங்கேனாலும் கிடைக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலாக சில ஃபுட்ஸ் வந்து சில இடங்களில் தான் கிடைக்கும். அந்த மாதிரி சவுகார்பேட்டில் வந்து இந்த மாதிரி நார்த் இந்தியன் சாட் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக. இது எனக்கே அப்போ தான் தெரியும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள். எங்கடா மிச்சலோங்கில் காணும். இந்த கடையில் ஏன்டா இவ்வளோ கூட்டம்னு நினைப்பீங்க. ஏன் அந்த கூட்டம்னா அந்த ஜிலேபி வாங்க தான். இது ஜிலேபி மட்டும் இல்லை, இங்கே நிறைய ஐட்டம் கிடைக்கும். ஆனால் ஜிலேபி செம்ம ஃபேமஸ். நான் அது லாஸ்ட்டாக காட்டுறேன், அடுத்து காட்டுறேன். ஆமாம், பின்ன பயங்கரமாக இருக்குது. கைஸ், பசங்க எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. நானும் ரெஃப்யூ மட்டும் சவுகார்பேட்லேருந்து டேரெக்டாக நம்ம ஸ்பென்சருக்கு வந்துட்டோம். அது ஏன் வந்தோன்னா, அவனுக்கு ஒரு மொபைல் கேஸ் வாங்கணும். பட் தலைவனுக்கு எதுவும் பிடிக்கல, அது வேறு விஷயம். ஸோ கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரீட் பார்த்தோம் கரெக்டாக. ரிச்சி ஸ்ட்ரீட்டு, சவுகார்பேட்டு, அந்த மாதிரி. உங்களுக்கு அந்த மாதிரி சென்னையில் ஏதாவது பர்டிகுலர் ஸ்ட்ரீட் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரீட்டுக்கும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? மற்றபடி இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நானும் ரெஃப்யூ, இல்லை நானும் தனியாகவோ, இல்லை எப்படியோ நாங்கள் வாரோம். நிறைய வீடியோஸ் வருது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். பாய்.